Hi friends, welcome back. This is your Arul. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்னடா சொல்கிறேன், நம்ம மல்லி ஓடி போயிட்டாங்களா? ஆமாங்க, நம்ம மல்லி வந்து கல்யாண மண்டபத்தை விட்டு போயிட்டாங்க. இதனால் எல்லாம் ஷாக்கிங்கில் இருக்காங்க. இன்க்ளூட் நம்மளோட அரவிந்த், பாபு எல்லாருமே ஷாக்காக தாங்க இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன நடந்துச்சு, எப்படி மல்லி மண்டபத்தை விட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த வாங்க ஃபுல் வீடியோவில் போயிட்டு பார்ப்போம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து நல்லபடியாக சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு தாங்க எல்லா பிளானிங் பண்ணது. என்னென்னா, நம்ம வெண்பா குட்டி அவள் வந்துட்டு கோயிலுக்கு வந்திருக்கிற மாதிரியும் மல்லியை பார்க்க ஓடி வந்த மாதிரியும் அப்படின்னு ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி மல்லியை வந்து கோயிலை விட்டு வெளியே வர வைக்கிறாங்க. நம்மளோட நாகு வெளியே வந்த மல்லியை அவளே ஆள் வச்சு கடத்திடுறாங்க. கடத்திடுறது மட்டும் இல்லாமல் இது எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு நல்ல புள்ள மாதிரி நடந்துக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் எபிசோடையும் விரிவாக சொல்கிறேன், மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம நாகு போயிட்டு நம்மளோட பாபுக்கு வந்து மயக்க மருந்து கலந்த அந்த தண்ணியை கொடுத்துருவாங்க. தண்ணி இல்லைங்க, ஜூஸ். அதை கொடுத்துட்டு நேராக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட மல்லிகிட்ட தான் போவாங்க. உங்கள் ஒன்றாவுக்கு இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு அவர் மயக்காடுவார், நீ மண்டபத்தை விட்டு ஓடிடுன்னு சொல்ல நம்ம மல்லி கேட்க மாட்டாங்க. என்னடான்னு கேட்டால், நான் என்னோட அண்ணாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நான் அவருக்காக தான் வாழ்கிறேன், ஸோ என்னால் அது முடியாது, அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணியே தீருவேன், வேறு வழி இல்லை, என் அண்ணாவுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்றப்ப எனக்கு இந்த கல்யாணம் ஒரு விஷயமா, நான் கல்யாணம் பண்ணியே தருவேன்னு நம்ம மல்லி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்மளோட நாவுக்கு செம்ம காண்டாகுதுங்க. ஏண்டி இந்த பிச்சைக்கார போய் நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் வாழ்க்கை என் கனவெல்லாம் என்ன ஆகுது, எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு பாத்திரம் கிண்ணம் தொலைக்கி போட்டு உயிர் விடுறது, இப்படியே வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணில் டென்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மல்லி சரி நீங்கள் ஒன்றாக்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனவங்க கால் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தா சரவணனுக்கு. சரவணன் யாரான்னு கேட்குறீங்களா, நம்ம நாகுவோட எடுபிடிங்க. அவனுக்கு கால் பண்ணி, நீ நேராக இந்த கோயிலுக்கு வந்துரு, நான் சொல்கிறேன் அந்த டைமில் மல்லி வெளியே வருவா, அவளை கடத்திட்டு போயிட்டு சேஃபாக எங்கன்னா வை, மீதி நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஏன் நம்மளோட மல்லியை ஏன் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நாகுக்கு வந்து கேட்குறாரு நம்ம சரவணன். அதுக்கு நம்மளோட நாகு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எத்தனை நாளைக்கு நானும் இப்படியே இருக்கிறது, நானும் நல்லா கோடீஸ்வரி வாழ வேணாம், லட்சாதிபதியை வாழ வேணாமா, அதுக்காக தான் எல்லாமே, நீ எதுவும் பண்ணாத, நேராக போயிட்டு மல்லியை மட்டும் கடத்துன்னு சொல்லிடுறாங்க. இப்போ என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு கொஞ்ச நேரம் பாருங்களேன், அப்படியே பிளாக் ஆகிடும், ஒன்றுமே தெரியாது, டிம் ஆகிடும், அந்த மாதிரி தாங்க மல்லியோட வாழ்க்கை. விஜய் கூட இருந்தால் பிரைட்டாக இருக்கும், அதுவே அரவிந்த் கூட இருந்தால் டிம் ஆகிடுன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க பணம் விஷயத்தில். இதை கேட்டு நம்மளோட சரவணன், சரி ஓகேக்கா நீங்கள் சொல்லி நான் எதை செய்யாமல் இருந்திருக்கேன், செஞ்சிடறேங்கான்னு சொல்ல, சரிடா சரி ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஏதோ ஒரு சிம்லேருந்து வெண்பா மாதிரியே மல்லிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, கோயிலில் இந்த பழக்காட்டில் இருக்குன்னு சொல்லி வர வைக்கிறாங்க. நம்ம மல்லி இதை நம்பி வெண்பா குட்டி பார்க்க ஆசாசியாக வேகமாக ஓடுறாங்க. வெண்பான்னு சொன்னால் தான் மல்லிக்கு கால் தரையிலே நிற்காது, அப்படியே ஏர் ஃப்ளோவில் பறக்குமே, அப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம மல்லியை நேராக கடத்தெருவுக்கு போக அங்கே வந்து நம்ம மல்லியை சுட்டுடுறாங்க, தூக்கிடுறாங்க. நம்ம சரவணன் கேங்கு தூக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தில் வந்து தாலி கட்ட நேரம் ஆகுது, பொண்ணை வர சொல்லுங்கள், மணவரில் உட்கார சொல்லுங்கள், நம்ம ஐயர் சொல்ல, ஐயோ மல்லியே காணோம் அப்படின்னு நம்மளோட நாகு வந்து அங்கே சொல்ல, பாபு பதற, நம்ம அரவிந்த் அலற, அப்படியே கல்யாண மண்டபமே ரன்னாகலாம் ஆகிடுதுங்க. மல்லி எங்கே போனாங்க, ஓடி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு புரளி போயிட்டுருக்கு. ஆனால் பாபு அப்பவும் நம்புறாருங்க, என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ண மாட்டா, எனக்காக உயிரை வேணா கொடுப்பால தவிர இந்த மாதிரி கேவலமான செயல் செய்ய மாட்டான்னு சொல்ல, அரவிந்தும் ஒன்றும் தெரியாமல் முழிக்கிறாங்க, எல்லா இடத்தையும் தேடுங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் மல்லி அங்கே இல்லை, மல்லியை தூக்கிட்டாங்க. இதோட கண்டினியூஸ் அடுத்த எபிசோடில் போடுறேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், டாடா, see you, bye bye.